காதலில் நேசிக்கிறதும் நேசிக்கப்படுறதும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி அதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது நம்ம நேசித்தவங்க நம்மளை ஒரு கட்டத்தில் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும், சரி இதுக்கப்புறம் நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஒரு தனி மனசு வேணும். அந்த மாதிரி ஒரு கதையை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி வாசிக்கிற பல வாசிப்பாளர்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அதோட பிளாட்டை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடவா? தனிமையே போதும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த பொண்ணு கூட பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமையுது. அப்படி பழகும்போது அந்த பொண்ணு வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. பட் அந்த காதல் சேர போகிறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் ஃபைனலி ஓகே நமக்கு இவரை பிடிச்சிருக்கும் போல், இவரை நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது அவங்க காதலிச்சு அந்த காதலன் திரும்பி வந்துடுறாங்க. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், இயற்கை அப்படிங்கிற படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க இந்த கதையை. அந்த கதை இந்த அதாவது அந்த திரைப்பட கதை இந்த கதையிலிருந்து தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. வெண்ணிற இரவுகள் ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கியுடைய ஒரு அருமையான காதல் புத்தகம் இது. உங்களில் யாராவது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டட் பை சாராவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.